Hi friends, இந்த வீடியோல நம்ம YouTube சேனலுக்காக எப்படி Gmail அக்கவுண்ட் அதாவது Google அக்கவுண்ட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல நான் மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் ரெண்டுலயுமே எப்படி Gmail அக்கவுண்ட்டை கிரியேட் பண்றதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த ஒரு Gmail அக்கவுண்ட்ல வேணும்னாலும் நீங்க வந்து YouTube சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற Gmail அக்கவுண்ட்ல வந்து YouTube சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்க புதுசா ஒரு Gmail அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல YouTube சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் நல்லது. ஏன்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற Gmail அக்கவுண்ட்டை வந்து நீங்க நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து சைன் இன் பண்ணிருப்பீங்க. ஸோ இதனால உங்க யூடியூப் சேனல் வந்து ஹேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய யூடியூபர்ஸோட சேனல் ஹேக் ஆனப்போ அவங்களுக்கு வந்து மேலே கிளிக் பண்ணி தான் உங்க யூடியூப் சேனல் வந்து ஹேக் ஆனதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நீங்க புதுசாக ஒரு Gmail அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதுல யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த Gmail ஐடி வந்து எந்த ஒரு வெப்சைட்லையுமே வந்து சைன்இன் பண்ணாதீங்க. வெறும் யூடியூப் சேனல் மேனேஜ் பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்க யூடியூப் சேனல் வந்து சேஃபா ப்ரொடெக்டடா இருக்கும். இந்த டீடைல் தெரியாம நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற Gmail அக்கவுண்ட்ல நீங்க யூடியூப் சேனல் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து சொல்யூஷன் இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த வர வீடியோஸ்ல நம்ம டீடைலா பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நம்ம மொபைலில் கூகுள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லா மொபைல்லையுமே செட்டிங்ஸில் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைலில் ஏற்கனவே என்ன கூகுள் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இந்த இமெயில் ஐடி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து ஆட் அனதர் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? இந்த பேஜில் வந்து கீழே இருக்கிற கிரியேட் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் மை செல்ஃப், செகண்ட் வந்து டு மேனேஜ் மை பிஸ்னஸ். நீங்கள் யூடியூப் சேனலுக்காக Gmail ஐடி கிரியேட் பண்ணுறீங்கன்னாலும் நீங்கள் செகண்ட் இருக்கிற பிஸ்னஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபார் மை செல்ஃபுங்கிற ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இந்த செக் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை வந்து என்டர் பண்ணி கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து இந்த பேஜில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் ஜெண்டர் வந்து நீங்கள் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்கள் Gmail ஐடியோட யூசர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதாவது இந்த @gmail.comக்கு முன்னாடி வரும் இல்லையா, அந்த யூசர் நேம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். நீங்கள் டைப் பண்ணுற யூசர் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். இதுக்கு முன்னாடி யாராவது அந்த நேமை வந்து வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த யூசர் நேம் வந்து கிடைக்காது. இப்போ பாருங்கள், நான் யூசர் நேமை டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுமே தட் யூசர் நேம் இஸ் டேக்கன் ட்ரை அனதர் அப்படின்னு வார்னிங் வருது. அதாவது நான் டைப் பண்ணியிருக்கிற யூசர் நேம் வந்து ஏற்கனவே யாரோ வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் இந்த யூசர் நேம் கூட ஏதாவது நம்பர்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது லெட்டர்ஸை வந்து நான் ஆட் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வேறு யூசர் நேம் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எந்த வார்னிங்குமே வராமல் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது நான் டைப் பண்ண யூசர் நேம் வந்து யாருமே வாங்கலை. ஸோ அதனால் எனக்கே அந்த யூசர் நேம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் Gmail ஐடிக்கான பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸில் அதே பாஸ்வேர்டை திரும்ப டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் சேனலுக்காக Gmail ஐடி வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து இந்த பேஜில் உங்கள் மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறதை பற்றி கேட்குறாங்க. இந்த பேஜில் நீங்கள் கீழே வாங்க. கீழே இருக்கிற நீங்கள் ஸ்கிப் ஆப்ஷனை கொடுக்கலாம், இல்லைன்னா எஸ் ஐ மீன் இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் எதை வேணும்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஸ்கிப் ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் வந்து ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் லாஸ்ட் வாங்க. கீழே லாஸ்ட் வந்தீங்கன்னா ஐ அக்ரின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம Gmail அக்கௌண்ட் ஆர் கூகுள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். என்னோட மொபைலில் வந்து ஏற்கனவே 2 Gmail ஐடி வந்து இருந்துச்சு. இப்போ மூணாவதாக நான் இப்போ கிரியேட் பண்ண புது Gmail ஐடி வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்கள் மொபைல்லையும் இதே மாதிரி நிறையா Gmail ஐடி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எந்த Gmail ஐடியில் யூடியூப் சேனல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த Gmail ஐடியை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி யூடியூப் சேனலை வந்து கிரியேட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து உங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா Gmail அக்கௌண்ட்டில் வந்து சில செட்டிங்ஸை நீங்கள் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்கிற மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி அக்கௌண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஹோம் டேப்பில் கீழே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற செக்யூர் அக்கௌண்ட்டுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஃபவுண்டுலாம் வரலைன்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ரொடெக்டடாக தான் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் வந்து செக்யூரிட்டி செக்அப் பேஜ். இதில் சைன்இன் அண்ட் ரிகவரி ஆப்ஷனில் தான் எனக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து என்னோடய மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் மொபைல் நம்பர் அப்புறம் ரிகவரி இமெயிலை ஏன் ஆட் பண்ணணும்னா, ஒருவேளை உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸை வச்சு தான் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்கிற ஆட் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் அப்புறம் ரிகவரி இமெயில் அட்ரஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து கீழே கொடுத்துருக்கிற யுவர் டிவைசஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து எந்தெந்த மொபைல்லலாம் வந்து கனெக்ட் ஆகிருக்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை வேறு உங்கள் மொபைலில் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு இதில் ஷோ ஆச்சுன்னா நீங்கள் இந்த பேஜ்லேயே அந்த மொபைலில் கனெக்ட் ஆகிருக்கிற உங்கள் இமெயில் ஐடி வந்து சைன் அவுட் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா எப்போவுமே இந்த யுவர் டிவைசஸில் உங்கள் மொபைலில் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ அடுத்து இருக்கிற இந்த பர்சனல் இன்ஃபோங்கிற டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்து இருக்கிற இந்த செக்யூரிட்டி டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க வி கீப் யுவர் அக்கௌண்ட் ப்ரொடெக்டடுன்னு. என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து கீழே பாருங்கள் 2 செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை ஹேக் பண்ணாமல் சேஃபாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 2 செக்யூரிட்டி செட்டிங்ஸில் ஏதோ ஒரு செட்டிங்கை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது உங்கள் ஜிமெயில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுவீங்க இல்லையா, பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜுக்கு வந்து நீங்கள் எஸ் ஆப்ஷனை உங்கள் மொபைலில் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக யாருக்காவது உங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சாலும் உங்கள் மொபைல் வந்து கையில் இல்லாமல் அவங்களால உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணவே முடியாது. அடுத்து 2வது செட்டிங் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டை என்டர் பண்ண பின்னாடி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ யாருக்காவது உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டே தெரிஞ்சாலும் உங்கள் மொபைல் கையில் இல்லைன்னா அவங்களால உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண முடியாது. இப்போ அடுத்து எப்படி கம்ப்யூட்டரில் நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டரில் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு கூகுளில் கிரியேட் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கில் வந்து கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேருந்தும் கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே மொபைலில் எப்படி கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்போ கம்ப்யூட்டர்லேயே க்ரியேட் பண்ணணும். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் ஜிமெயில் ஐடிக்கான யூசர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்கள் யூசர் நேம் வந்து யாருமே வைக்காத யூசர் நேமாக இருக்கணும். ஏற்கனவே யாராவது இந்த யூசர் நேம் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் இந்த யூசர் நேம் வந்து வைக்க முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி வார்னிங் வரும். ஸோ நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற நேம் கூட ஏதாவது நம்பர்ஸ் இல்லைன்னா லெட்டர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூசர் நேமை டைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மவுஸ் கர்சரை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் டைப் பண்ணியிருக்கிற யூசர் நேம் வந்து வேறு யாராவது வாங்கியிருக்காங்களா இல்லை யூனிக்கான யூசர் நேம் தானாங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் டைப் பண்ணியிருக்கிற யூசர் நேமுக்கு வந்து எந்த வார்னிங்குமே வரல. இப்போ அடுத்து இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் அதே பாஸ்வேர்டை திரும்ப என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். நீங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணாமல் கூட நீங்கள் டைரெக்டாக ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யூடியூப் சேனலுக்காக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா மொபைல் நம்பர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ரிகவரி இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் இன்னொரு இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் ஜெண்டர் எல்லா டீட்டெயில்ஸையுமே என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் மொபைல் நம்பரை என்டர் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு கோடு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோடை நான் என்டர் பண்ணி என்னோடய மொபைல் நம்பரை நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஜில் வந்து நீங்கள் ஸ்கிப் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த பேஜில் வந்து ஐ அக்ரிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கம்ப்யூட்டரில் வந்து நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு.
இப்போ இந்த ஹோம் டேப்பில் பாருங்கள் வி கீப் யுவர் அக்கௌண்ட் ப்ரொடெக்டட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற கெட் ஸ்டார்டடுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுதான் வந்து செக்யூரிட்டி செக்அப் பேஜ். இப்போ அடுத்து கீழே கொடுத்துருக்கிற யுவர் டிவைசஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து எந்தெந்த மொபைல்லலாம் வந்து கனெக்ட் ஆகிருக்குங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை வேறு உங்கள் மொபைலில் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு இதில் ஷோ ஆச்சுன்னா நீங்கள் இந்த பேஜ்லேயே அந்த மொபைலில் கனெக்ட் ஆகிருக்கிற உங்கள் இமெயில் ஐடி வந்து சைன் அவுட் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா எப்போவுமே இந்த யுவர் டிவைசஸில் உங்கள் மொபைலில் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்காங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் சைன்இன் அண்ட் ரிகவரி ஆப்ஷனில் தான் எனக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து இன்னொரு இமெயில் அட்ரஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் மொபைல் நம்பர் அப்புறம் ரிகவரி இமெயிலை ஏன் ஆட் பண்ணணும்னா ஒருவேளை உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸை வச்சு தான் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்கிற ஆட் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் அப்புறம் ரிகவரி இமெயில் அட்ரஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த பர்சனல் இன்ஃபோங்கிற டேபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் அடுத்து இருக்கிற இந்த செக்யூரிட்டி டேபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க வி கீப் யுவர் அக்கௌண்ட் ப்ரொடெக்டடுன்னு. என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து கீழே பாருங்கள் 2 செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை ஹேக் பண்ணாமல் சேஃபாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 2 செக்யூரிட்டி செட்டிங்ஸில் ஏதோ ஒரு செட்டிங்கை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது உங்கள் ஜிமெயில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுவீங்க இல்லையா? பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜுக்கு வந்து நீங்கள் எஸ் ஆப்ஷனை உங்கள் மொபைலில் நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக யாருக்காவது உங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சாலும் உங்கள் மொபைல் வந்து கையில் இல்லாமல் அவங்களால உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணவே முடியாது. அடுத்து 2வது செட்டிங் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டை என்டர் பண்ண பின்னாடி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸில் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ யாருக்காவது உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டே தெரிஞ்சாலும் உங்கள் மொபைல் கையில் இல்லைன்னா அவங்களால உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண முடியாது. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா இந்த 2 செக்யூரிட்டி செட்டிங்ஸில் ஏதோ ஒரு செட்டிங்கையாவது நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் யூடியூப் சேனல் வந்து ஹேக் ஆகாமல் ப்ரொடெக்டடாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.